ஒரு முறை பால் குடுக்க எவ்வளோ நேரம் ஆகணும்? 2 பக்கமும் குடுக்கணுமா? உங்க குழந்தைக்கு வாட்ஸ் டைம் பார்த்து, இந்த பக்கம் 10 நிமிஷம், அந்த பக்கம் 10 நிமிஷம்னு கணக்கு வச்சு பால் குடுக்குறீங்களா? தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வேகத்துல பால் குடிப்பாங்க தோழி. அதனால டைம் முக்கியம் இல்ல. பால் குடிக்க ஆரம்பிச்ச முதல் 10 நிமிஷத்துல தண்ணி மாதிரியான பாலும், அதுக்கப்புறம் தான் குழந்தையோட எடைய கூட்டுற கெட்டியான பாலும் வரும். அதனால ஒரு பக்கத்துல குழந்தை முழுசா குடிச்சு முடிச்சு, அவங்களா வாயை எடுக்கிற வரைக்கும் குறைந்தது 15 முதல் 20 நிமிஷம் குடுங்க. அப்பதான் அவங்க வயிறு நிறையும். அடுத்து 2 பக்கமும் குடுக்கணுமா? ஒரு பக்கத்துல குழந்தை நல்லா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள தோள்ல போட்டு ஏப்பம் வர வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்துல பால் குடுத்து பாருங்க. அவங்களுக்கு பசி இருந்தா குடிப்பாங்க, இல்லனா தூங்கிடுவாங்க. கட்டாயப்படுத்தாதீங்க. ஆனா அடுத்த முறை பால் கொடுக்கும்போது போன தடவை எந்த பக்கத்துல முடிச்சீங்களோ அங்க இருந்து ஆரம்பிங்க. வாட்ஸ்அப் பார்க்காதீங்க தோழி. குழந்தையோட தேவைய பாருங்க. இந்த பயனுள்ள தகவலை மத்த புது அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டிப்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கணவர் தாய்ப்பாலை குடிக்கலாமா? மருத்துவம் என்ன சொல்லுது? வெளியில கேட்கவே எல்லாரும் ரொம்ப தயங்குற, ஆனா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம். தம்பதிகள் உடல் உறவில் ஈடுபடும் போதோ அல்லது விளையாட்டுக்காகவோ கணவர் மனைவியோட தாய்ப்பாலை குடிக்கலாமா? அது பாதுகாப்பானதா? வாங்க அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நேரடியா சொல்லணும்னா, கணவர் தாய்ப்பாலை குடிக்கிறதுல எந்த ஒரு சட்ட விரோதமோ அல்லது பாவமோ கிடையாது. ஆனா இதுல சில மருத்துவ எச்சரிக்கைகள் இருக்கு. தாய்ப்பால்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா அது ஒரு பெரியவருக்கு ஜீரணமாகிறது கஷ்டம். அதை விட முக்கியம், தாய்ப்பால் மூலமா ஹெச்ஐவி, ஹெபடைட்டிஸ் போன்ற சில தொற்றுகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் விட மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இயற்கையோட படைப்புல தாய்ப்பாலுங்கிறது உங்க குழந்தைக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அமிர்தம். பெரியவங்க குடிக்கும்போது அவங்க வாயில இருக்கிற பாக்டீரியாக்கள் அம்மாவோட மார்பக காம்புகள்ல பரவி அது மூலமா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இதவை தவிர்ப்பது தான் உங்க குழந்தைக்கு நல்லது. குழந்தையோட ஆரோக்கியம்தான் நமக்கு முக்கியம் தோழி. இந்த ரகசிய சந்தேகத்தோட இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தெளிவான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் கொடுக்கும்போது ஏன் வலிக்குது? இது நார்மலா? குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகங்கள்லையும் முளைக்காம்புகளையும் பயங்கரமா வலிக்குதா? பால் கொடுத்தா இப்படித்தான் வலிக்கும், பொறுத்துக்கோன்னு சொல்றாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா பால் கொடுக்கும்போது வலிக்கிறதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, தவறான லேட்சிங். குழந்தை உங்க மார்பகத்தோட காம்பை மட்டும் சப்புனாங்கன்னா கண்டிப்பா வலிக்கும், புண்ணாகும். காம்பை சுத்தி இருக்கிற கருப்பு பகுதி பாப்பாவோட வாய்க்குள்ள முழுசா போகணும். 2வது, பால் கட்டுதல். மார்புல பால் அதிகமா சேர்ந்து கட்டி போயிருந்தா கல்லு மாதிரி கனத்து வலிக்கும். 3வது, இன்ஃபெக்ஷன். முளைக்காம்புகள்ல வெடிப்பு ஏற்பட்டு அதுல பூஞ்சை தொற்றுகள் வந்தா ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். முதல் வாரங்கள்ல லேசான அசைளகரியம் இருக்கலாம் தோழி. ஆனா ரத்தம் வர்ற அளவுக்கு வலிக்கிறது 100% நார்மல் இல்ல. பால் கொடுத்து முடிச்சதும் உங்க தாய்ப்பாலையே கொஞ்சம் எடுத்து காம்புகள்ல தடவுங்க, புண்ணாரும். பால் கட்டி இருந்தா வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து பாலை கொஞ்சம் கைகளாலேயே எடுத்து விடுங்க. வலி ரொம்ப அதிகமா இருந்தா தயங்காம டாக்டரை பாருங்க. வலியோட பால் கொடுத்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க தோழி. இந்த முக்கியமான வீடியோவை இப்பவே கர்ப்பிணிகளுக்கும் புது அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த குழந்தை பிறந்த பிறகும் பெரிய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா? உங்களுக்கு இப்பதான் 2வது குழந்தை பிறந்திருக்கா? ஆனா உங்க மூத்த குழந்தையும் இன்னும் தாய்ப்பால் கேக்குறாங்களா? ஐயோ, பெரிய பிள்ளைக்கும் பால் கொடுத்தா இப்போ பிறந்த குழந்தைக்கு பால் பத்தாம போயிடுமோன்னு பயப்படுறீங்களா? தாராளமா கொடுக்கலாம் தோழி. இதுல ஒரு இயற்கை அதிசயம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற தாய்ப்பால் சுரப்பு டிமாண்ட் அண்ட் சப்ளை விதியில தான் வேலை செய்யுது. 2 குழந்தைங்க பால் குடிக்கும்போது உங்க மூளை தானாவே 2 பேருக்கும் தேவையான அளவுக்கு அதிகப்படியான பாலை சுரக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம பிரசவமான புதுசுல வர்ற சத்துமிக்க சீம்பால் உங்க புது பாப்பாவுக்கு மட்டும் இல்ல, பெரிய குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆனா பால் கொடுக்கும்போது இந்த 2 விஷயத்த மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. புது பாப்பாவுக்கு தான் முதல் உரிமை. இப்பதான் பிறந்த குழந்தையோட வயிறு ரொம்ப சின்னது. அதனால அவங்களுக்கு முதல்ல பால் கொடுத்து வயிறை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி பாலை பெரிய குழந்தைக்கு கொடுங்க. 2வது, உங்க ஆரோக்கியம். 2 பேருக்கும் பால் கொடுக்கறதால நீங்க நல்லா சத்தான ஆகாரம் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். பெரிய குழந்தைக்கு தாய்ப்பாலை திடீர்னு நிப்பாட்டினா அவங்களுக்கு தம்பி
அல்லது தங்கை மேல கோபம் வரும். அதனால இந்த முறைய ட்ரை பண்ணுங்க தோழி. இந்த பயனுள்ள வீடியோவ மத்த அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொது இடங்கள்ல தாய்ப்பால் கொடுக்க சங்கடமா இருக்கா? பஸ்லயோ, கடையிலயோ இல்ல ஒரு விசேஷத்திலயோ பாப்பா பசியால் அழும்போது வெளியில பால் கொடுக்க சங்கடப்பட்டு குழந்தைய அழ வைக்கிறீங்களா? சுத்தி இருக்கவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயப்படுறீங்களா? தோழி, ஒரு உயிரோட பசிய தீர்க்கிறது உலகத்திலேயே மிக உன்னதமான விஷயம். இதுல வெட்கப்பட என்ன இருக்கு? பொது இடங்கள்ல உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை. அதுக்கு இந்திய சட்டத்துல எந்த தடையும் கிடையாது. தப்பா பார்க்கறவங்க பார்வையில தான் தப்பு இருக்கே தவிர உங்ககிட்ட இல்ல. இருந்தாலும் மத்தவங்க பார்வை உங்களுக்கு சங்கடத்தை தருதுன்னா உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக சில எளிய வழிகளை பயன்படுத்தலாம். வெளியில போகும்போது நர்சிங் கவர் அல்லது ஒரு பெரிய காட்டன் துப்பட்டாவை கவரேஜுக்காக பயன்படுத்திக்கோங்க. இப்போ மார்க்கெட்ல பிரஸ்ட் ஃபீடிங் கோதிஸ் ஜிப் வச்ச உடைகள் நிறைய கிடைக்குது. அதை போடும்போது மத்தவங்களுக்கு தெரியாம ரொம்ப ரகசியமா ஈஸியா ஃபீட் பண்ண முடியும். பஸ் அல்லது ரயிலில் ஜன்னல் சீட் தேர்ந்தெடுங்க. உலகத்திலேயே ஆகச்சிறந்த கடமை குழந்தைக்கு பால் கொடுக்கறது தான் தோழி. தைரியமா இருங்க. இந்த வீடியோவை வெளியில போக பயப்படுற எல்லா புது அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தைரியம் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்பகங்கள் சிறியதாக இருந்தால் தாய்ப்பால் கம்மியாத்தான் சுரக்குமா? உங்களுக்கு மார்பகங்கள் சிறிய அளவில் இருக்கா? ஐயோ, நம்ம உடம்பு சின்னதா இருக்கே, குழந்தைக்கு போதுமான பால் சுரக்குமா? பாப்பா வயிறு நிரம்புமான்னு கவலைப்படுறீங்களா? நிஜத்தை சொல்லட்டுமா தோழி? மார்பகத்தோட அளவுக்கும் பால் சுரக்கிற அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாங்க, மார்பகங்கள் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் அதுல இருக்கிற ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து தான். ஆனா குழந்தைக்கு பாலை சுரக்கிறது கொழுப்பு இல்லைங்க, உள்ளே இருக்கிற பாலூட்டும் திசுக்கள். இந்த திசுக்கள் எல்லா பெண்களுக்குமே சமமான அளவுல தான் இருக்கும். மார்பகம் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் உள்ள இருக்கிற பாலோட ஃபேக்டரி ஒரே சைஸ் தான் தோழி. அப்போ பால் சுரப்பை எது தீர்மானிக்குது தெரியுமா? உங்க குழந்தையோட உறிஞ்சும் சக்தி தான். குழந்தை எந்த அளவுக்கு அடிக்கடி பாலை உறிஞ்சி குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்க மூளை புரோலாக்டின் ஹார்மோனை சுரந்து பாலை அதிகமாக்கும். உங்க உடம்பு மேல சந்தேகம் கொள்ளாதீங்க அம்மா. உங்க குழந்தைக்கு தேவையான பாலை சுரக்க உங்க உடம்புக்கு நல்லாவே தெரியும். அளவை பார்த்து பயப்படாதீங்க. உங்க அன்புதான் முக்கியம். இந்த ரகசிய பயத்தோடு இருக்கிற மற்ற தோழிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தெளிவான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.